ஹலோ ஜெசா கேபிட்டல் ஃபாலோவர்ஸ். இன்றைக்கு வந்து நாங்கள் மலசின சென்னார் கான்செப்டில் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க இருக்கிறது மூன்றாவது சப்ஜெக்ட் என்னென்னு சொன்னால் ஃப்ரெஷ் அண்ட் அன்ஃப்ரெஷ் லெவல். அது கூட சிசி கன்ஃபர்மேஷன் கேண்டில். சிசின்னு சொன்னால் கன்ஃபர்மேஷன் கேண்டில். இதை பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு சப்ஜெக்டில். இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இந்த மலசின சென்னாரை பொறுத்தவரையில் இந்த ஃப்ரெஷ் அண்ட் அன்ஃப்ரெஷ் கன்ஃபர்மேஷன் கேண்டில், சிசி கேண்டில், இந்த சப்ஜெக்டும் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஃப்ரெஷ் லெவல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கீ லெவல் இருக்குது. நாங்கள் கீ லெவலை பற்றி முன்னாடி கிளாஸில் படித்தோம். நாங்கள் ஒரு கீ லெவல் வரும்போது உருவாகும்போது அந்த கீ லெவலை மார்க் பண்ணுவோம். அந்த கீ லெவலை ஃபியூச்சரில் எந்த விக்கும் அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. இப்படி ஒரு கேண்டல் ஃபார்ம் ஆகும்னு சொன்னால் இது வந்து அன்ஃப்ரெஷ் லெவல். அந்த கீ லெவலை நாங்கள் மார்க் பண்ணுற ஒரு கீ லெவலை ஏதாவது ஒரு கேண்டில் ரிஜெக்ட் பண்ணுமென்னு சொன்னால், நல்லா வந்து அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரிஜெக்ட் பண்ணுமென்னு சொன்னால் அது அன்ஃப்ரெஷ் லெவல். ரிஜெக்ட் பண்ணும்போது எது ரிஜெக்ட் பண்ணுமென்னு சொன்னால் பொடி இல்லை, இப்படி பொடி வைக்காது. விக் ரிஜெக்ட் பண்ணும்போது, இப்படி ஒரு விக் வந்து ரிஜெக்ட் பண்ணும்போது அந்த லெவல் வந்து எங்களுக்கு அன்ஃப்ரெஷ் லெவலாக மாறுகிறது. ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க நல்லா. அப்போ அந்த அன்ஃப்ரெஷ் லெவல் வரும்போது நாங்கள் அதை நெக்ஸ்ட் டைம் அதை ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்க மாட்டோம். அந்த லெவலில் நாங்கள் என்ட்ரி பார்க்க மாட்டோம். இதுக்காக வேண்டி தான் அந்த ஃப்ரெஷ் அன்ஃப்ரெஷ் லெவல் பொதுவாக நாங்கள் பார்க்குறோம். இந்த மலசின சென்னாரை பொறுத்தவரையில் இந்த ஃப்ரெஷ் அண்ட் அன்ஃப்ரெஷ் பார்க்குறது அந்த லெவல் வெளியிட இல்லையான்னு பார்க்குறதுக்காக வேண்டி. இது வந்து ஒரு அன்ஃப்ரெஷ் லெவல். ஓகே, அதே மாதிரி ஒரு கீ லெவல் இருக்குது. இந்த கீ லெவலில் ஃபியூச்சரில் மார்க்கெட் வந்து ஒரு பொடி இப்படி க்ளோஸ் வச்சால் இது ஒரு ஃப்ரெஷ் லெவலாக தான் இருக்கும். பொடி க்ளோஸ் வைக்கும்போது இது ஒரு ஃப்ரெஷ் லெவலாக தான் நாங்கள் வந்து கவுண்ட் பண்ணுவோம். ஃபியூச்சரில் மார்க்கெட் வந்து மேலே போகும். இதுக்கு சில ரூல்ஸ்கள் இருக்குது. அந்த ரூல்ஸோடு சேர்த்து நாங்கள் என்ட்ரியை வந்து பார்ப்போம். பட் நாங்கள் இப்போ எது ஃப்ரெஷ் லெவல் எது அன்ஃப்ரெஷ் லெவல் அப்படின்றத வந்து நாங்கள் மெயினாக பார்ப்போம். இந்த அன்ஃப்ரெஷ் லெவலில் இந்த விக்கு வந்து இல்லைங்க வரேன், ஒரு லெவல் இருக்குது, அதை மார்க் பண்ணுறோம். ஃபியூச்சரில் மார்க்கெட் வருது, ஒரு கேண்டில் ரிஜெக்ட் வைக்குது. அது எந்த அளவு தூரம் ரிஜெக்ட் வச்சாலும் அது அன்ஃப்ரெஷ் தான். இங்கே விக் வந்து எவ்வளோ தூரம் வந்தாலும் அதை நாங்கள் வந்து பார்க்க மாட்டோம். பட் ரிஜெக்ட் பண்ணினால் அது எவ்வளோ தூரம் ரிஜெக்ட் பண்ணாலும் அது ஒரு அன்ஃப்ரெஷ் லெவல். இதை பொடி க்ளோஸ் வைக்கும்போது இந்த லெவல் ஒரு ஃப்ரெஷ் லெவல்.
ஓகே. இதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. எப்படின்னு சொன்னா, நான் இத 3 தடவைக்கு எடுப்பேன். 3 தடவைய வந்து எடுப்பேன். எப்படி எடுப்பேன்னு சொன்னா, ஒரு லெவல் இருக்குது. நான் மார்க் பண்றேன். மார்க்கெட் வருது. ஒரு கேண்டில் ரிஜெக்ட் பண்ணுது. அப்புறமா ஒரு கேண்டில் பாடி க்ளோஸ் வைக்குது. முதலாவது இது வைக்கும்போது, விக் வந்து ரிஜெக்ட் பண்ணும்போது, இது வந்து அன்ஃப்ரெஷ். அப்புறமா ஒரு பாடி வந்து க்ளோஸ் வைக்கும்போது, இது ஃப்ரெஷ் ஆகும். மறுபடியும் ஒரு பாடி கீழ வருது. மறுபடியும் வந்து ஒரு விக் வந்து ரிஜெக்ட் வைக்குது. ஓகே. திரும்ப இது ஒரு அன்ஃப்ரெஷ்ஷாக மாறுகிறது. ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு கீ லெவல் இருக்குது. அத வந்து ஒரு விக் ரிஜெக்ட் வைக்குது. அப்ப அது அன்ஃப்ரெஷ். மறுபடியும் அத பாடி க்ளோஸ் வைக்குது. இது வந்து ஒரு ஃப்ரெஷ் லெவல். மறுபடியும் ஒரு பாடி க்ளோஸ் வைக்குது. அது ஸ்டில் ஃப்ரெஷ் லெவல். மறுபடியும் ஒரு விக் க்ளோஸ் வைக்குது. இது வந்து ஒரு அன்ஃப்ரெஷ் லெவல். மறுபடியும் ஒரு விக் க்ளோஸ் வைக்குது. ஒரு அன்ஃப்ரெஷ் லெவல். பட் அடுத்தது ஒரு பாடி க்ளோஸ் வைக்குது. இது ஒரு ஃப்ரெஷ் லெவலாக மாறுகிறது. இப்படி தான் 3 தடவ வந்து நான் எடுப்பேன். 3 தடவ வந்து நான் ஒரு லெவல் வந்து மாறும். ஒரு லெவல் 3 தடவ வந்து நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு 3 தடவ வந்து ஒரு கீ லெவல் இருக்குது. அந்த கீ லெவல அன்ஃப்ரெஷ் ஆகும்போது ஒரு பாடி க்ளோஸ் வச்சால் அது ஃப்ரெஷ்ஷாக மாறுகிறது. மறுபடியும் வந்து ஒரு விக் வந்து அத ரிஜெக்ட் பண்ணும்போது அது அன்ஃப்ரெஷ்ஷா மாறுது. இப்படி தொடர்ச்சியா நடக்கும்போது 3 தடவ வந்து நான் இத வந்து இப்படி நடக்கும்போது 3 தடவ வந்து அந்த லெவல நான் வந்து எடுப்பேன். அந்த லெவல வந்து நான் ஒரு சப்போர்ட்டாவோ, ரெசிஸ்டன்ஸாவோ நான் பார்ப்பேன். 3 தடவைக்கு மேற்பட்டு பாடி க்ளோஸ் வைச்சால், அது ஒரு ஃப்ரெஷ் லெவலா நான் எடுக்க மாட்டேன். இது ஒரு 3 தடவ வந்து நடக்கும். இது வந்து டைம் ஃப்ரேம் நான் டெய்லில 4 ஹவர்ல மெயினா பார்ப்பேன். டெய்லி 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நான் பார்ப்பேன். வீக்லிலயும், மந்த்லிலயும் பார்ப்பேன். வீக்லி, மந்த்லி அது லாங் டைம். பட் நான் வீக்லியும், மந்த்லியும் பார்ப்பேன். வீக்லி, மந்த்லி, டெய்லி 4 ஹவர்ல வந்து இத பார்ப்பேன். 3 தடவ வந்து இப்படி ரிஜெக்ட் பண்ணும்போது, அப்புறமா வந்து ரிஜெக்ட் பண்ணதுக்கு பிறகு பாடி க்ளோஸ் வைக்கும்போது, அந்த பாடி க்ளோஸ் வைக்கிறது ஒரு ஃப்ரெஷ் லெவல்ன்னு சொல்லி அப்படி 3 தடவ நடக்கும்போது 3 தடவ ஃப்ரெஷ் லெவல் பார்ப்பேன். அதுக்கப்புறம் 4வது தடவ நடக்கும்போது அது வந்து அன்ஃப்ரெஷ் லெவல். அந்த லெவல நான் பார்க்க மாட்டேன். ஓகே. அதே மாதிரி இதான் ஃப்ரெஷ், அன்ஃப்ரெஷ் லெவல். ஒரு விக் வந்து ஒரு கீ லெவல ஒரு விக் வந்து ரிஜெக்ட் பண்ணும்போது, ஒரு அந்த அந்த கீ லெவல்ல ஒரு ரிஜெக்ஷன் நடக்கும்போது, அது அன்ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அத பாடி க்ளோஸ் வைக்கும்போது அது ஃப்ரெஷ்ஷாக மாறும். நான் இதுல மார்க்கெட்ல வந்து ஃப்ரெஷ், அன்ஃப்ரெஷ் லெவல காட்டுறேன். உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா விளங்கும். இது வந்து ஐசி மார்க்கெட் கோல்டுடைய சார்ட் ஐசி மார்க்கெட் 2 ஹவர் 2 ஹவர் சார்ட். நான் இத 4 ஹவருக்கு மாத்துறேன். சேஞ்ச் பண்றேன். எங்களுக்கு ஒரு இதுல ஒரு கீ லெவல் இருக்குது. எங்களுக்கு இதுல ஒரு கீ லெவல் இருக்குது. இந்தா இருக்கு அந்த கீ லெவல். அதாவது ஏ லெவல். அத கீறுறோம். ஓகே. ஃபியூச்சர்ல மார்க்கெட் என்ன பண்ணுது? இத ரிஜெக்ட் பண்ணுது. அப்படி இத ரிஜெக்ட் பண்ணும்போது,
இது ஒரு அன்ஃப்ரெஷ் லெவல். அன்ஃப்ரெஷ் லெவலா வந்து மாறுது. ஓகே. இது ஒரு அன்ஃப்ரெஷ் லெவல். இந்த லெவல மறுபடியும் ஒரு கேண்டில் இப்படி க்ளோஸ் வைத்தால், ஓகே, இது வந்து இந்த லெவல் வந்து ஃபியூச்சர்ல ஃப்ரெஷ்ஷா மாறும். அடுத்தது இந்த லெவல வந்து இந்த கீ லெவல ஒரு வீக் ரிஜெக்ட் வச்சா இந்த லெவல் வந்து எங்களுக்கு வந்து அன்ஃப்ரெஷ் லெவலா மாறும். ஓகே. இப்படி 3 தடவை வந்து இப்படி 3 தடவை வந்து வச்சா அதுக்கு 3 தடவைக்கு பிறகு வரக்கூடிய ஃப்ரெஷ் லெவல் நாங்க பார்க்க மாட்டோம். உதாரணத்துக்கு இவ்விடத்துல நில்லுங்க பாருங்க. இந்த லெவல், இந்த ஒரு ஏ லெவல், சாரி இந்த ஒரு வி லெவல், இந்த ஒரு வி லெவலை மார்க் பண்ணுறோம், இந்த வி லெவலை மார்க் பண்ணுறோம். அந்த வி லெவலை இதில் இருக்கிற விக் ரிஜெக்ட் பண்ணுது, இந்த விக் ரிஜெக்ட் பண்ணுது. இந்த விக் ரிஜெக்ட் பண்ணுறதால இது ஒரு அன்ஃப்ரெஷ் லெவலாக மாறுது. மறுபடியும் இந்த பொடி கொஞ்சம் போல் பொடி வந்து க்ளோஸ் வச்சிருக்குது இவ்விடத்துல. அதால் இது வந்து ஃப்ரெஷ் லெவலாக மறுபடியும் சேஞ்ச் ஆகுது, ஃப்ரெஷ் லெவலாக மாறுது. அப்படி மாறினது மறுபடியும் என்ன பண்ணியிருக்குது, இந்த இடத்துல ஒரு வீக் ரிஜெக்ட் பண்ணிருக்கு. திரும்ப இந்த லெவல் அன்ஃப்ரெஷ் லெவலாக மாறிட்டு, அன்ஃப்ரெஷ் லெவல். இப்போதைக்கு இந்த லெவல் வந்து அன்ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சரியா? இப்போதைக்கு நாங்கள் வந்து இந்த லெவலை அன்ஃப்ரெஷ்ன்னு சொல்லி தான் நாங்கள் மெயின் பண்ணுவோம். மறுபடியும் பொடி க்ளோஸ் வச்சால் இது ஒரு ஃப்ரெஷ் ஆகும். மறுபடியும் ஒரு வீக் ரிஜெக்ட் வச்சால் இது அன்ஃப்ரெஷ். இப்படி நாங்கள் 3 தடவை அன்ஃப்ரெஷ் பார்ப்போம். ஓகே. அது மார்க்கெட்டில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கும்போது, நீங்கள் வந்து ரியல் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு ட்ரைன் ஆயிரும். இது ஈஸியான சப்ஜெக்ட் தான், பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. சரியா? ஃப்ரெஷ் அன்ஃப்ரெஷ். இப்போ இது வந்து இது ஒரு கீ லெவல், புல்லிஷ் கீ லெவல். இதில் எந்த இதுவுமே ரிஜெக்ட் பண்ணல. இது ஒரு ஃப்ரெஷ் லெவல். அடுத்தது இந்த லெவல் வந்து ஒரு இவ்விடத்துல ஒரு வீக் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறதால இது ஒரு அன்ஃப்ரெஷ் லெவல். ஃபியூச்சரில் பாடி க்ளோஸ் வச்சா அது ஒரு அன்ஃப்ரெஷ் லெவலாக இருக்கும், சாரி ஃப்ரெஷ் லெவலாக இருக்கும். நான் இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ் லெவல் அன்ஃப்ரெஷ் லெவலை மார்க் பண்ணுறோம் பாருங்கள். இந்த ஒரு கேப் லெவல் ஃப்ரெஷ் லெவல், இந்த ஒரு கிளாசிக் லெவல் அன்ஃப்ரெஷ் லெவல், இது ஒரு அன்ஃப்ரெஷ் லெவல். சரி, நான் ஒன்றை மார்க் பண்ணுறேன், நீங்கள் கட் பண்ணல. நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள் அது அன்ஃப்ரெஷ்ஷான்னு சொல்லி. நான் மார்க் பண்ணுறேன். இந்த லெவல் இப்போதைக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் வந்து ஒரு திங்க் பண்ணி பாருங்கள். இந்த லெவல் இது ஒரு அன்ஃப்ரெஷ் லெவல். ஃபஸ்ட்டுக்கு வந்து இதில் முதலாவது வந்து இந்த லெவல் ஒரு ஏ லெவல். அந்த ஏ லெவலை ஒரு பொடி வந்து க்ளோஸ் வச்சிருக்குது.
அந்த பாடி க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறமா இது ஒரு அப்பயும் ஒரு ஃப்ரெஷ் லெவலாவே இருக்குது. மறுபடியும் ஒரு பாடி க்ளோஸ் வச்சிருக்குது. அப்பயும் ஒரு ஃப்ரெஷ் லெவல். மறுபடியும் ஒரு பாடி க்ளோஸ் வச்சிருக்குது. அப்பயும் ஒரு ஃப்ரெஷ் லெவல். முதல் தடவ வீக் ரிஜெக்ட் பண்ணியிருக்குது. அப்ப இது வந்து ஒரு அன்ஃப்ரெஷ் லெவல். இப்ப இதுதான் முதல் தடவ. முதலாவது தடவ வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்குது வீக். அப்ப இது அன்ஃப்ரெஷ் லெவல். மறுபடியும் ஒரு பாடி க்ளோஸ் வச்சு, ஏதாவது ஒரு பாடி க்ளோஸ் வச்சு திரும்ப ஒரு வீக் ரிஜெக்ட் பண்ணால், அப்ப 2வது தடவ. நாங்க வந்து 3 தடவ மொத்தம் 3 தடவ வீக் ரிஜெக்ட் வச்சு பாடி க்ளோஸ் வைக்கும்போது, நாங்க 3வது தடவைக்கு மேல நாங்க எடுக்க மாட்டோம். அந்த லெவல வந்து நாங்க மெயின் பண்ணி பார்க்க மாட்டோம். ஓகே. அடுத்தது வந்து சிசி கன்ஃபர்மேஷன் கேண்டில். சிசி கேண்டில். சிசி கேண்டில் அப்படின்றது மலசின சினாரை பொறுத்த மட்டில இந்த சிசி ஃபார்ம் ஆகும்போது மார்க்கெட்ல ஒரு ஹை அக்யூரசி என்ட்ரி கிடைக்கும். ஒரு சிசி ஒரு கீ லெவல்ல ஒரு சிசி ஃபார்ம் ஆகும்போது நாங்க இந்த மலசின சினாரை பொறுத்த மட்டில 100% நாங்க அதில என்ட்ரிய எதிர்பார்ப்போம். சில கன்ஃபர்மேஷனோட. ஓகே. என்னுடைய என்ட்ரி மாடல பொறுத்த மட்டில நான் வந்து ஒரு கீ லெவல் இருக்குது. அந்த கீ லெவல்ல நான் வந்து 1 டைம் ஃப்ரேம் லோவர் போகும்போது எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் உருவாகும், ஃபார்ம் ஆகும்போது நான் வந்து ஃபியூச்சர்ல மார்க்கெட் வந்து எனக்கு என்ட்ரி ஒரு 100% என்ட்ரி இத கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது நான் எடுப்பேன். என்டர் ஆவேன். பயப்படாம நான் என்டர் ஆவேன். சிசி கேண்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மலேசியா சினார் கான்செப்ட்ல. ஓகே. அது எப்படி ஃபார்ம் ஆகும்னு சொன்னா, சிசி எப்படி ஃபார்ம் ஆகும்னு சொன்னா, ஒரு ஏ லெவல் இருக்கு. ஒரு பை கேண்டில், ஒரு செல் கேண்டில். ஒரு செல் கேண்டில், ஒரு பை கேண்டில். சாரி ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பை கேண்டில், அடுத்தது ஒரு செல் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அப்ப இது ஒரு ஏ லெவல். ஏ லெவல் வரும்போது நாங்க ஒரு கீ லெவல் ஃபார்ம் ஆகும். கீ லெவல் ஃபார்ம் ஆகும்போது இது ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம். ஓகே. நாங்க 1 டைம் ஃப்ரேம் லோவர். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. 1 டைம் ஃப்ரேம் லோவர். 1 டைம் ஃப்ரேம் லோவர் நாங்க சேஞ்ச் பண்ணும்போது, இப்படி ஏ லெவல்ல இருக்கிறது 1 டைம் ஃப்ரேம் லோவர் இத பார்க்கும்போது எப்படி மாறும்னு சொன்னா, சேம் ஒரு ஒரு கேண்டில் ரிஜெக்ட் பண்ணியிருக்கும். அந்த சேம் லெவல ஒரு கேண்டில் கீழ் நோக்கி இப்போ ஏ லெவல்ல இருக்கும்போது, கீழ் நோக்கி ஒரு செல் கேண்டில் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கும். அப்படி ரிஜெக்ட் பண்ணியிருந்தால், ஃபியூச்சர்ல மார்க்கெட் வந்து இதில சில கன்ஃபர்மேஷன் வந்துட்டு இறங்கும். கீழ போகும். இதுதான் சிசி கேண்டில். 1 டைம் ஃப்ரேம் லோவர் பார்க்கும்போது, ஒரு கீ லெவல்ல 1 டைம் ஃப்ரேம் லோவர் போகும்போது, அதில ஒரு எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்குதோ, அந்த டைரக்ஷனுக்குரிய கேண்டில் ஃபார்ம் ஆகும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எந்த டைரக்ஷன் இப்போ வி லெவல் வி லெவல் இருக்கும்போது புல்லிஷுக்கான ஒரு கேண்டில். புல்லிஷுக்கான ஒரு கேண்டில் ரிஜெக்ட் பண்ணியிருக்கும். ஓகே. செல்லுக்கு இருக்கும்போது செல்லுக்கான பியரிஷ் கேண்டில் ரிஜெக்ட் பண்ணியிருக்கும். அந்த கீ லெவல்ல மாத்திரம் தான் நாங்க அத பார்ப்போம். ஓகே. இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். கீ லெவலோட சேர்த்து தான் நாங்க அத பார்ப்போம். எவ்விடத்துல நாங்க மார்க் பண்றோமோ அந்த அந்த இடத்துல உதாரணத்துக்கு இப்படி இவ்விடத்துல எங்களுக்கு ஒரு கீ லெவல் இருக்குது. ஏ லெவல் இருக்குது. இந்த லெவலுக்குள்ள நாங்க வந்து சிசி பார்ப்போம். 1 டைம் ஃப்ரேம் லோவர். இது வந்து 2 ஹவர்ன்னு வச்சுக்கொள்வோம். 1 டைம் ஃப்ரேம் லோவர் போகும்போது 1 ஹவர். 1 ஹவர் போகும்போது எங்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்த கேனலுக்குள்ளயே வந்து எங்களுக்கு ஃபார்ம் ஆகும் சிசி. இதத்தான் நாங்க சிசியா மெயின் பண்ணுவோம். ஓகே. தூரத்துல இங்க தள்ளியெல்லாம் எங்களுக்கு சிசி வரக்கூடாது. சேம் கேண்டில், சேம் ஏரியாவுல எங்களுக்கு சிசி ஃபார்ம் ஆகும்போது, அது ஹை அக்யூரசியா இருக்கும். வேற வேற ஆட்கள் வேற வேற கான்செப்ட் மனசியல் கான்செப்ட்ல வந்து இந்த தூரத்துல வரும்போது லேட் சிசி எடுக்குறாங்க. மத்தது 1 கேண்டில் டைம் ஃப்ரேம் பொடி வச்சதுக்கு அப்புறம் சிசி எடுப்பாங்க. அதெல்லாம் இங்க இல்ல. நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்தது, நல்ல ஹை அக்யூரசியா இருக்கிறது. நல்ல சான்ஸ் இருக்குது வந்து அட் த சேம் டைம் சேம் ஏரியாவுல, சேம் லெவல்ல
சேம் கீ லெவல்ல வந்து 1 டைம் ஃப்ரேம் லோவர் போகும்போது, அந்த டைரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு கேண்டில் ரிஜெக்ட் பண்ணியிருக்கும். செல் சைடுக்கு போகும்போது செல் சைட் பியரிஷ் கேண்டிலும், பை சைடுக்கு போறது வந்து புல்லிஷ் கேண்டிலும் ரிஜெக்ட் ஆகும். ஓகே. அப்படி ஆகும்போது எங்களுக்கு வந்து என்ட்ரி கன்ஃபார்மா கிடைக்கும். நான் மார்க்கெட்ல வந்து காட்டுறேன் பாருங்க. மார்க்கெட்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு காட்டுறேன். நீங்களும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஆ இது 2 ஹவர் 4 ஹவருக்கு மாத்தும். 4 ஹவருக்கு சேஞ்ச் பண்ணும்போது பார்ப்போம் இங்க. 2 ஹவர் நோ. ஓகே. நாங்க இங்க பார்ப்போம். இங்க பாருங்க. 4 ஹவர்ல எங்களுக்கு வந்து நல்லா பாருங்க. நான் இங்க ஒரு கீ லெவல் மார்க் பண்ணியிருக்கிறேன். இது வந்து 4 ஹவர்ல வந்து ஸ்கிரீன்ஷாட் அடிக்கிறேன். ஓகே. 4 ஹவர்ல நல்லா பாருங்க. 4 ஹவர்ல எங்களுக்கு ஒரு வி லெவல் வந்து கிடைச்சிருக்குது. கீ லெவல் கிடைச்சிருக்கு. வி லெவல் நாங்க மார்க் பண்றோம். ஓகே. மார்க் பண்ணி போட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே, அந்த ஏரியாக்குள்ளேயே வந்து எங்களுக்கு ஒரு சிசி ஃபார்ம் ஆகணும். சிசி ஃபார்ம் ஆகுனா, அது பை சைட் சிசி ஃபார்ம் ஆகுனா, நாங்க பைக்கு பார்ப்போம். ஓகே. இப்ப நான் 2 ஹவருக்கு சேஞ்ச் பண்றோம். இங்க பாருங்க. டூ ஹவர்ல இந்த கேண்டலுக்குள்ளேயே ஒரு சிசி அந்த கீ லெவல் ரிஜெக்ட் பண்ணியிருக்குது. ஓகே. ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் கீழ வந்துட்டு சில கன்ஃபர்மேஷனோட நாங்க பை ஆகவும், மார்க்கெட் மேல போயிருக்கு. ஓகே. எங்களுடைய டார்கெட்ட வந்து அடுத்து வரக்கூடிய மார்க்ஸேஷன் அந்த என்ட்ரிய வச்சு நாங்க டார்கெட் பண்ணுவோம். ஓகே. நான் அது என்ட்ரி லெவல்ல வந்து சொல்லி தருவேன். எப்படி நாங்க வந்து என்ட்ரிய வந்து எங்க வரைக்கும் போஸ்ட் பண்றது. சிசின்றது வந்து ஒரு கீ லெவல்ல இருந்து 1 டைம் ஃப்ரேம் லோவர் போகும்போது, ஒரு கீ லெவல்ல இருந்து 1 டைம் ஃப்ரேம் லோவர் போகும்போது, எங்களுக்கு வந்து அந்த அந்த சேம் டைம் ஃப்ரேம்லயே வந்து எங்களுக்கு சேம் டைரக்ஷன்ல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். ரிஜெக்ட் பண்ணிருக்கு 1 வீக். பட் நாங்க வந்து சிசி அன்ஃப்ரெஷ் ப்ரைஸ் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து அது இந்த இப்படி ஒரு ஒரு கீ லெவலுக்கு பக்கத்திலேயே எங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும்போது, நாங்க அத அன்ஃப்ரெஷ்ன்னு எடுக்காம நாங்க வந்து சிசி கன்ஃபர்மேஷன் கேண்டில்ல எடுப்போம். ஓகே. இவ்வளவுதான் சின்ன டிஃபரெண்ட். பெருசா ஒண்ணும் இல்ல. குழப்பிக் கொள்ள தேவையில்ல. நீங்க இத வந்து திரும்ப திரும்ப மார்க்கெட்ல பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெறைய பேர் நெறைய விதமா வந்து சிசி கேண்டில்ல சொல்றாங்க. சிசி கேண்டில் அப்படின்றது வந்து ஹை என்ன அ 2, 3 கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு பிறகும் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் எந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்த மட்டுல சிசின்றது வந்து சேம் கீ லெவலுக்கு பக்கத்திலேயே வரக்கூடிய வந்து ஒரு 1 டைம் ஃப்ரேம் லோவர் போகும்போது வரக்கூடிய ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில், சேம் டைரக்ஷனுக்கு வரக்கூடிய ஒரு கேண்டில் தான் சிசி. அது வந்து அப்படி வரும்போது எங்களுக்கு வந்து அக்யூரசி, ஹை கன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சு, நாங்க வந்து என்டர் ஆகுறது லேசா இருக்குது. எங்களுக்கு வந்து மார்க்கெட் எங்க டைரக்ஷனுக்கு போகுது. அதனால தான் வந்து நான் அந்த சேம் டைரக்ஷனுக்கு அந்த கீ லெவலுக்கு பக்கத்திலேயே நான் பார்க்குறேன். மத்த லெவல்ல நான் அடி வாங்கியிருக்கிறேன். அந்த அடி வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு வந்து அத விட்டுட்டு நான் எனக்கானத மார்க்கெட்ல வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே. இதோட வந்து எங்களோட 3வது சப்ஜெக்ட் வந்து நான் எடுத்திருக்கிறேன். ஓகே. அடுத்த சப்ஜெக்ட்ல சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன்.